வணக்கம் மக்களே. சே நோ டு ட்ரக்ஸ், ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை விடு அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு, மக்களுக்கான விழிப்புணர்வை வந்து இன்னைக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் வந்துட்டு சென்னையில் ஆரம்பிச்சாரு. சிறப்பாக நடந்துச்சு. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தீய சக்தி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்துட்டு இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்துக்கு விதை போட்டதே அவங்க தான். அவங்க ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே உருப்படியாக பண்ணாம போதைப் பொருளை வந்து வளர்த்தி தான் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம முதலமைச்சர் வந்து 45 நாள்ல ஏகப்பட்ட விஷயத்த வந்துட்டு இந்த போதைப் பொருளுக்கான தடுப்பு சட்டத்தை வந்துட்டு ஏகப்பட்ட குற்றவாளிகளை வந்து கைது பண்ணி எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த திமுக அரசு இருக்கு பாத்தீங்களா, நம்ம மேல அவதூறு பரப்பணுங்கிறக்க வேண்டிய மாற்றம்னு சொன்னீங்களே, இப்ப வந்து என்ன மாற்றம் நடந்துச்சுன்னு நம்மளையே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதை வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மாற்றத்துக்கான ஸ்டெப்ஸை தான் வந்துட்டு நம்ம தளபதி வந்து ஒரு விஷயமா எடுத்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இதே 5 வருஷத்துல போதைப் பொருள் தடுப்புக்காக நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? ஒன்றும் பண்ணல. உங்க சொந்தக்காரங்களே வந்து போதைப் பொருள் வந்துட்டு விற்க செஞ்சாங்க. அவங்கள பிடிச்சி சிறையிலையும் போடல. அவங்க தலைமறைவாய் தான் போயிருக்காங்கிறது மக்கள் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னும் வந்து அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி ஆட்சி தான் திமுக அரசு நடத்திட்டு இருந்துச்சு. ஆனா எங்க தலைவர் வந்துட்டு அது எல்லாமே ஃபுல்லாவே முடிச்சு என்ன பண்ணணுமோ படிப்படியா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காரு. மக்களும் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சென்னை மேயர் பிரியா இருக்காங்களா, அதுதான் கொசு வழங்கும் திட்டம் அறிவிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மூளை இருக்கா இல்லையாங்கிறதே தெரியவே மாட்டேங்குது. ஏன்னா நம்ம தளபதியோட பாட்டு வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாடினாங்க. அவங்க மேல யார் பாட வச்சாங்களோ அவங்க மேல வந்துட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா மேயர் அவர்களே, நீங்க சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுத்ததாகணும். யாருக்கு தெரியுமா? 2022 ஆட்சியில் இருந்த முதலமைச்சருக்கு வந்துட்டு சட்டத்துல சொல்லி நீங்க அவருக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்? தண்டனை வாங்கி கொடுக்கணும். பண்ணுவீங்களா மேயர் அவர்களே? கண்டிப்பா பண்ண மாட்டீங்க. முதல்ல ஒரு விஷயத்த வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எப்ப நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சரி, ஒன்னும் 4-5 மாசம் தான் மேயரா இருக்க போறீங்க. அது வரைக்கும்னாச்சும் இந்த கொசு வழங்கு திட்டமெல்லாம் அறிவிக்காம ஒரு சென்னை மக்களுக்கு நல்ல விஷயங்களை வந்துட்டு அறிவிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? அதுபடி நடந்துக்கோங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். தேவையில்லாம உளறிட்டு இருக்காதீங்க. மக்கள் வந்துட்டு பைத்தியத்தெல்லாம் வச்சுட்டு மாலாகாது. அப்புறம் டே இன்ப நிதி, என்னடா பண்ணிட்டு இருக்கிற பொடி பயல? உன்னை உங்க அப்படையெல்லாம் வந்துட்டு களி தின்ன வைக்கிறதுக்கு நீயே வந்துட்டு இது பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து ஸ்டோரி ஸ்டேட்டஸ் எல்லாம் போடும்போது கொஞ்சம் பார்த்து போடு. புரிஞ்சுதா? மக்களே, நன்றி.